வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தரபாண்டி கொஞ்சம் கோயிலில் பெரியவங்களெலாம் கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அமெரிக்காவிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வர்றாங்க. அவங்க சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய ஆள். கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாங்க பாருங்களேன். அந்த சம்பளத்தெல்லாம் இங்கெல்லாம் சொன்னால் எல்லாம் வாயை பொழந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, அதானே அதிக சம்பளம் வாங்க கூட தானே நீங்கள் வந்துட்டு பேச்சுவார்த்தை வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்ல. ஆமாடா, நான் மதிக்கணும்னா ஒன்று எனக்கு ஈடாக இருக்கணும், இல்லைனா எனக்கு மேலே இருக்கணும். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி ஆளுகளை நான் மதிச்சு தெரிவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க எல்லாம் பக்காவாக இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து அந்த ஜோடியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா சீரியலில் நடிக்கிற அந்த ஹீரோயினி தான். அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு இறங்குறாங்க. பாப்பா வந்துட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்கா. அதனால குழந்தை வந்துட்டு படுக்க வச்சிருக்காங்க. குழந்தை வேறு யாரும் கிடையாது, நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி தான், நினைத்தேன் வந்தாயில் இருந்த பொண்ணு. அடுத்து வந்துட்டு டிரைவரும் அவரும் ஒரு ஆக்டர் தான். உங்களை பார்த்ததுமே வாங்க வாங்க உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, பாப்பாவை இப்போயே கூப்பிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி, இருக்கட்டும் முதல்ல போய் நம்ம சாமி கும்பிடுவோம், அதுக்கடுத்து முடி எடுக்கும்போது பாப்பாவை கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடு. சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க, இங்கே எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான், என் பேரை சொல்லுங்கள் எல்லாமே நடக்கும். சரி சரி, எனக்கு சின்ன வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், எதனால எனக்கு உடனே வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்துட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வந்துட்டு இவங்க சாமி கும்பிட்றதுக்காக போடுறாங்க. டிரைவர் வந்துட்டு சரி சரி நம்ம போய் காரில் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை போட்டு உள்ளே நின்றுட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு எப்பாடா எவ்வளோ நேரம் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காரு. அடுத்து பரணியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு லேடிக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் சும்மாவே இருக்கமே, சண்முகம் எங்கே இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு தான் கால் பண்ணுறாங்க. டே எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்ல, ஒரு சின்ன வேலையாக மதுரை வந்தப்பா, லோடு எங்கே இறக்கிட்டாங்க, அதனால தான் இங்கேருந்து ஏற்றிட்டு வரதுக்காக வந்து அப்படின்னு சொல்ல, சொல்லாமல் கொள்ளாமல் மதுரை போயிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை பற்றியா அப்படின்னு சொல்ல, ஏமா இதுக்கெல்லாமா சொல்லுவாங்க, வந்து சொல்லலாம் நினச்சேன், உனக்காக மதுரை மல்லியெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்போ மதுரை மல்லியெல்லாம் வேணாம், தொண்டை வந்துட்டு வறட்சியாக இருக்குது, உடனே எனக்கு ஒரு டீ வேணும் அப்படின்னு சொல்ல, டீயா இப்போ எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாது உடனே வேணும் அப்படின்னு சொல்ல, சரி சரி வந்து வாங்கி கொடுத்துட்டா போகுது அப்படின்றாங்க. சரி ரெண்டு பேரும் சுத்தாமல் ஒழுங்காக வீடு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னன்னே மல்லியே வாங்கல, அதுங்களும் புழுவாக விட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, கல்யாணம் ஆனால் உனக்கு எல்லாம் புரியுண்டா, போகிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு டிரைவர் வந்துட்டு சரி எதுக்கு வெயிலில் நின்றுட்டு இருக்கோம், உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருந்தா, திடீர்னு அந்த பாப்பாக்கு வாயிலேருந்து நுர வந்துடுது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் குடுக்குடுன்னு ஓடி போய் உள்ளே வந்துட்டு அந்த புதுசாக அமெரிக்காலேருந்து வந்தவங்க இருக்காங்களான்னு பார்க்க, அவங்க அப்போ தான் வந்துட்டு தண்ணியில் முங்கி எந்திக்கிறதுக்காக முங்குவாங்க. அப்போ போல் டிரைவர் பார்க்க மாட்டார். ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு விருட்டுன்னு நம்ம பரணியோட கிளினிக் தான் வராங்க. அங்கே போய் இந்த பொண்ணை வந்துட்டு அட்மிட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தோம், அவங்க அம்மா அப்பாவை எங்கே தேடி பார்த்தா இல்லை, அதனால தான் உடனே ஆஸ்பத்திரி கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இது என்ன நோயின்னு தெரியவே இல்லையே, நான் எப்படி நோய் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, இருங்க அமெரிக்காவில் எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த மேடத்துக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு சொல்லு பரணி, என்ன புதுசாக வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, மேடம் இங்கே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, ஐயோ அது வந்துட்டு இப்போ ரேராக வந்திருக்க ஒரு டிசீஸ் தான், அதை என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக வராது, ரேர் தான், இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரும், ஆனால் இப்போ அதுக்கான வேக்சினேஷன் போடணுமே, அது அங்கே கிராமத்தில் கிடைக்குமான்னு தெரில, மதுரையில் வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதுவுமே பரணி சொல்லிட்டேன் 3 மணி நேரத்துக்குள்ளே போட்டிருக்கணும், இல்லைனா குழந்தையோட உயிருக்கு ஆபத்து, அவ்வளோதான் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறேன். அந்த டிரைவர்கிட்ட 3 மணி நேரத்துக்குள்ளே மதுரை போக முடியுமா அப்படின்னு சொல்ல, மேடம் எப்படியாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குழந்தைய தூக்கிட்டு மதுரை வந்துட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்தில் அவங்க அம்மா அப்பா கோவிலில் வந்துட்டு குளத்துல முங்கியெல்லாம் எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. இப்போ குழந்தைய தூக்கிட்டு வாங்க, முடி எடுத்துடலாம், மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு குழந்தை கூப்பிட்றதுக்காக வெளியில் வர்றாங்க. பார்த்தா குழந்தை காணும், என்னங்க இது இங்கே தானே நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் வந்துட்டு சுற்றி தேடுறாங்க. ஐயோ டிரைவரையும் காணும், குழந்தையும் காணும், அங்கே போச்சு போச்சு, என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, டிரைவர் நம்பிக்கையானவரா அப்படின்னு கேட்க, டிரைவர் யாருன்னே தெரியாது, நாங்கள் ஒரு ஆப்பில் தான் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, என்னப்பா இந்த காலத்தில் இப்படி குழந்தை விட்டுட்டு போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சுற்றி பயங்காட்டிட்டு இருக்க. உடனே சவுந்தரபாண்டிக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஐயா நாங்கள் தான் பேசுகிறோம், எங்கள் குழந்தைய காணும் அப்படின்னு சொல்ல சவுந்தரபாண்டி வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இது குழந்தைய காணுமா, சரி சரி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் இப்போ உடனே கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வெக்குன்னு கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். இங்கிட்ட வந்துட்டு ஸ்ரீநிதி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. போச்சு போச்சு என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, என் குழந்தை ஐயோ கடத்திட்டாங்களா அப்படின்னு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.